சரி, அதை பற்றி நான் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதை பற்றி நான் தமிழக அரசுக்கும் மது கடைக்கு சம்பந்தமே இல்லை, மத்திய அரசு தான் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது மது என்பது மாநில பட்டியலில் வருது, மது என்பது ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது. அதாவது ஒரு மாநிலம் தான் முடிவெடுக்கணும், மதுவை விற்கலாமா வேண்டாமா, அது கடையை மூடலாமா வேண்டாமா, எவ்வளோ கடையை மூடலாம் எப்படின்னு. இப்போ குஜராத் எடுத்துக்கங்க. அப்போ மோடி அவர்கள் அங்கே குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் கொண்டு வந்து அந்த சட்டம் கொண்டு வந்தார், அமல்படுத்திட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் இதில் பீகாரில் கொண்டு வந்திருக்கிறாரு, நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. வடகிழக்கு மாநிலத்தில் நாகாலாந்தில் மது விலக்கு இருக்குது. அங்கே ஒவ்வொரு மாநிலமும் அது முடிவெடுக்க தகுதி அதிகாரம் எல்லாம் இருக்குது அதில். அதனால் ஏதாவது ஒரு அரசாங்கம் மதுவில் தான் நாங்கள் அரசாங்கத்தை எங்களால் நடத்த முடியும் என்று சொல்வதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் இருக்கும். கையால் ஆகாத அரசாங்கம் தான் சொல்லுவாங்க. மது விற்பனை இல்லாமல் எங்களால் நிர்வாகம் நடத்த முடியாது, அந்த நிதி வந்தால் தான் எங்களால் நிர்வாகம் செய்ய முடியும்னு சொல்கிறதுனா கையால் ஆகாத அரசாங்கம் தான் அப்படி சொல்லும். முதலமைச்சரை தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. இது வன்னியர்கள் மட்டுமில்லை, அதே போன்ற எத்தனையோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. அவருடைய நிலை என்ன என்று கண்டுபிடிங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உதாரண சலவை தொழிலாளர்கள், முடி திருத்துகின்ற சமுதாயம், மலை கோரவர்கள், மீனவர்கள், முத்தரையர் சமுதாயம், இப்படியெல்லாம் இருக்கின்ற சமுதாயங்கள் பிந்தைய நிலையில் இருக்குது. அவருடைய நிலையை தெரிந்து கொண்டு பிறகு அவர்களுக்கு நலத்திட்டங்கள், கூடுதல் இடஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு, கடன் தேவைகள், இப்படியெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமை. அது நல்ல அரசு, நிர்வாக திறமையான அரசினுடைய கடமை. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. 2 ஆண்டு காலம் நான் தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கின்றேன் என்று உறுதி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணத்துக்கு இப்பொழுது எங்களால் இங்கு கொடுக்க முடியாது, மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் எங்களால் கொடுக்க முடியும் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள். இப்போ நான் கேட்குறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கேட்குறேன், கடந்த காலத்தில் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே இதே கோரிக்கையை ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடம் கலைஞர் அவர்களிடம் மருத்துவர் ஐயா அவர்கள் வைத்தார்கள். அப்பொழுது கலைஞர் அவர்களோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ இல்ல நாங்க மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும், எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூட இல்லை. கலைஞர் அவர்களும் நிச்சயமா நான் செய்யறேன்னு தான் சொன்னார். ஜெயலலிதா அம்மையாரும் சொன்னாங்க நிச்சயமா நான் செய்யறேன்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமிட்டையும் கேட்டோம், அப்போ நான் செய்யறேன்னு தான் சொன்னாங்க. யாருமே இது எங்க கடமை கிடையாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் செய்யணும்னு யாரும் சொல்லல. முதல் முறையாக வேண்டுமென்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று முடிவெடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது எங்க கிட்ட அதிகாரம் இல்லை, மத்திய அரசு செய்யணும்னு சொல்றதெல்லாம் நாங்கள் கண்டிக்கின்றோம். இது சமூக அநீதி. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. அப்படி உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா நேரம் நீங்க கணக்கெடுப்பு நடத்திருப்பீங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும். இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. இந்த வழக்கு என்னைக்குன்னா வரும், வந்ததுன்னா நீதிபதிகள் அதை ரத்து செய்வாங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்வாங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எச்சரிக்கை பல முறை நான் சொல்லிட்டேன் முதலமைச்சர்கிட்ட. அவர் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவர் சுற்றி இருக்கிற அமைச்சர்கள்லாம் சரியான முறையில் ஆலோசனைகள் வழங்குவது கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை, தமிழ்நாட்டு முன்னேற்றம் பிரச்சனை. முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்கணும். பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அறிவித்து முடிச்சிட்டாங்க. 13 கோடி மக்கள் உள்ள பீகாரில் 3 மாதத்தில் எடுக்கப்பட்டது. அவங்களுக்கு செலவானது 500 கோடி, 13 கோடி மக்கள் ஜனத்தொகையில். தமிழ்நாட்டில் 7.25 கோடி தான் இருக்கு. சுலபமாக எடுத்துட்டு 1 மாதம் 1.5 மாதம் எடுத்துட்டு போயிடலாம். பீகார் உயர்நீதிமன்றமும் அதை தடை கொடுக்கல, உச்சநீதிமன்றமும் தடை கொடுக்கல, ஏற்றுக்கிட்டாங்க. கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க. ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் எடுக்கணும். எடுத்து சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று இன்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆனால் செய்வார்களா என்று ஒரு கேள்விக்குறி.